கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான முடிவை சிபிஐ நீதிமன்றம் மே 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பாக சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் திமுக தலைவர் கருணாநிதியின் மகளும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழியின் பெயர் கூட்டுச்சதியாளர் என்று சேர்க்கப்பட்டுள்ளது. 2G உரிமம் பெற்று பயனடைந்த டிபி ரியாலிட்டி நிறுவனத்தின் துணை நிறுவனமான சினியூக்கிலிருந்து 214 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு வந்துள்ளது என்று சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. கலைஞர் டிவியில் 20% அளவுக்கு மட்டுமே கனிமொழி பங்குதாரர் என்றும் அவருக்கு கையெழுத்திடும் அதிகாரம் இல்லை என்றும் கனிமொழி தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. கலைஞர் டிவி நிர்வாகத்தில் கனிமொழி தலையிடவில்லை என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குனர் சரத்குமாரும் தான் பணப்பரிமாற்றத்திற்கு பொறுப்பு என்றும் பிரபல வக்கீல் ராம்ஜெத் மலானி வாதாடினார். கனிமொழியின் மனுவை ஜாமீன் மனுவாக கருதி ஏற்றுக்கொண்ட நீதிபதி சைனி அதன் மீதான உத்தரவை மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி சனிக்கிழமையன்று கனிமொழி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்நிலையில் கனிமொழி ஜாமீன் மனு மீதான உத்தரவை மே 20ஆம் தேதிக்கு நீதிபதி சைனி மீண்டும் ஒத்திவைத்தார்.